சண்முகபரணி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. வீசியே வந்து வரமாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மொட்டிட்டா இருக்கும். நம்ம சண்முகலேருந்து எல்லாரும் கோயிலுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு போறப்ப, அந்த நேரம்னு பார்த்து சுடாமணியோட கால் வந்து படிக்கட்டில வந்து இடிச்சுக்கிறாங்க. அச்சச்சோ! இப்பன்னு பார்த்து இடிச்சுக்கிட்டோமே! இந்த வாட்டியும் வந்து கல்யாணத்தில எதுவும் வந்து பிரச்சனை வந்துருமோங்கிற மாரி யோசிக்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரச்சனையெல்லாம் வர வாய்ப்பு இல்லங்கிற மாரி தான் பரணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சாமியார் வந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பாக்கிய அம்மாவ வந்து கூப்பிடுறாங்க. அவங்களும் வராங்க. ரத்னாக்கு தானே கல்யாணம். ஆமா. நீங்க ரொம்பவே வந்து தடப்பட்டு இந்த கல்யாணத்த நடத்தி வச்சே ஆகணும்னு சொல்லி மல்லு கட்டுவீங்களே, அந்த ஸ்டேஜுக்கு தானே இப்போ வந்திருக்கீங்க. ஆமா சாமி, நேர்ல பார்த்த மாரி பேசுறீங்க. நான் பேசலம்மா. அந்த முருகன் சொல்றது தான் நான் உங்கள்ட்ட சொல்றேங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாட்டியும் கல்யாணம் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் நடந்துராது. தட தான் படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? அப்படியே நம்ம பாக்கியம்மா சொன்னோனே, அவங்களுக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும் டோட்டலா ஒண்ணுமே புரியல. நம்ம பாக்கியத்துக்கு தயவு செஞ்சு இந்த கல்யாணம் நல்ல விதமா நடக்கணும். எங்க குடும்பமே வந்து இந்த கல்யாணம் வந்து இன்னொரு வாட்டி வந்து தடைப்பட்டு போச்சுன்னா, ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் உஷாரா இருங்க. உங்கள சுத்தி ஏகப்பட்ட சதியெல்லாம் நடக்கப்போது. யாரையும் முழுசா நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா நீ யார நம்பக்கூடாதுன்னு உனக்கே நல்லா தெரியுங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, பாக்கியத்துக்கிட்ட வந்து நான் திருந்திட்டேங்கிற மாரி பெர்ஃபார்ம் பண்ணலான்னு வராங்க நம்ம சவுந்தரபாண்டி. சரி, யாரையும் நம்பக்கூடாது. இந்த கல்யாணத்த நிப்பாட்டணும்னா, யார் நிப்பாட்டுவா? என் புருஷன் தான். அவர் தான் ஏதாவது வந்து ஆள வச்சு, இது மாரி பண்ணுவாருன்னு சொல்லி, சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சனியன வந்து பார்த்தோன்னே வந்து சந்தேகப்படுறாங்க. நம்ம பாக்கியம்மா. என்னது? இவர் என்ன பக்கத்துல வந்து இருக்காப்புல. இவ்வளோ தூரம்லாம் வரவே மாட்டாங்களே! அப்படின்னு சொல்லி சனியன் வந்து சொன்னோனே, டக்குனு வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாங்க. நம்ம சனியன் மறைஞ்சு ஒளிஞ்சுக்கிறாங்க போல இருக்கு. ஏய்! இங்க ஒருத்தன் நம்ம குடும்பத்தையே வந்து சுத்தி சுத்தி யாரோ ஒருத்தவங்க பார்க்குற மாரி எனக்கு தோணுது. தாலி செயின்லாம் ரொம்பவே பத்திரம் ஏசக்கி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அத்த வாங்க போலான்னு சொல்லி எல்லாரும் வந்து கோயிலுக்கு வந்து போறப்ப, சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே போறாங்க. அந்த இடத்துல சனியன்ட்ட வந்து பேசுறாங்க. சௌந்தரபாண்டியும் அவங்க ஒரு 3 அசிஸ்டண்ட்ட வந்து கொண்டு வந்திருக்காங்க போல இருக்கு. "என்ன சனியா, இந்த கெட்டப்ல நான் இப்ப தான் உன்ன பார்க்குறேன். சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "ஐயா, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் ஐயா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சண்முகம் என்ன கண்டுபிடிக்கவே இல்ல. "நீ தான்டா முக்கியமான காரணமா இருக்க போற இந்த திட்டத்த வந்து நிறைவேத்துறதுக்கு. எப்படி இருந்தாலும் நான் உள்ளுக்குள்ளலாம் வர முடியாதுல்ல. நான் வெளிய தானே இருப்பேன். இங்க இருந்து நீ என்னென்ன செய்யணுமோ, அது எல்லாத்தையும் செய்யணும். சரியா?" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "சரியா, நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு ஞாபகத்துல இருக்கு. மொதல்ல பாக்கி அம்மாத்துக்கிட்ட பேசுங்க. நீங்க அங்க போயி, அந்த குடும்பத்துல ஒரு ஆளா இருந்தா மட்டும் தான் நம்ம நெனச்ச காரியம்லாம் நிறைவேறும். உங்களுக்கு புரியுது இல்லையா? சரியா? வர வர ரொம்ப ஷார்ப் ஆயிட்டு போயிட்டு இருக்க. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, கோயில்ல வந்து ஒட்டுமொத்த ஃபேமிலி வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. பாக்கியம் மட்டும் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க அந்த இடத்துல. "கடவுளே! எக்காரணம் கொண்டும் இந்த கல்யாணம் வந்து தடப்படவே கூடாது. எந்த பிரச்சனையும் வந்தாலும் நீங்க தான் பார்த்துக்கணும். தயவு செஞ்சு எங்க குடும்பத்த நல்லா பார்த்துக்கங்க" அப்படின்னு சொல்லி கெஞ்சறாங்க அந்த இடத்துல. நம்ப பாக்கியம் வந்து சாமிகிட்ட. அப்பன்னு பார்த்து, "பாக்கியம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பெரிய மனுஷனா நீங்களே வந்து இந்த கல்யாணத்த என்ன வந்து நடத்த சொல்லி கூப்ட்டுருக்கணும். ஆனா நீங்க கூப்பிடல. இருந்தாலும் பெரிய மனுஷனா வந்து நான் வந்து நடத்தி தருவேன்ல" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய்! உங்க அப்பா பிரச்சனை பண்ண தான் வந்திருக்காங்க. இதுல வந்து நல்லா தெரியுது. உங்க அப்பாவ நீயே வந்து சொல்லிடுன்னு" முத்துப்பாண்டியும், சிவபாலன்ட்டயும் வந்து பேசுறாங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னோனே, "அப்பா எதுக்குப்பா இங்க வந்த? ஏன்டா கோயிலுக்கு எதுக்குடா வருவான்? சாமி கும்பிட. இன்னொன்னு வந்து சொந்தக்கார பொண்ணுக்கு வந்து கல்யாணம்னா, நம்ம நல்ல விதமா வந்து நடத்தி வைக்கணுமா வேணாமா? அப்பா உன்ன பத்தி நல்லாவே தெரியும். நீ வந்து திருந்துன மாரி நடிச்சாலே, பின்னாடி ஏதோ ஒரு ஆப்பு உப்புன்னு தான் அர்த்தம். தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்கிற மாரி முத்துப்பாண்டி வந்து பேசுறாங்க. உடனே, "டேய்! என்ன சொல்றதுக்குலாம் உங்களுக்கு அதிகாரமே கிடையாதுன்னு" சொன்னோனே, பரணி வந்து ஆவேசமா பேசுனாங்க. "என்ன பிரச்சனை பண்ண வந்தீங்களா? சாமியே நான் திருந்திட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நான் வந்து மாலை போட்டதே வந்து உங்களுக்காக தான். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நான் மாலை போட்டு நான் திருந்திட்டேன்னு சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். ஆனா என்ன நம்ப மாட்டேங்கிறாங்களே! தயவு செஞ்சு என்ன மன்னிக்க சொல்லுங்க கடவுளேங்கிற மாரி சொல்லும்போது, சவுந்தரபாண்டி ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கயேன், அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சண்முகம் வந்து ஆவேசமா வந்து கத்துறாங்க. காலையிலேயே வந்து கால்ல வந்து இடிச்சுக்கிட்டேன். இப்ப சவுந்தரபாண்டி வேற வந்திருக்கான். இந்த கல்யாணத்துல எதுவும் தடை வந்துருமோன்னு சொல்லி பயப்படுறாங்க அந்த இடத்துல. ஆல்ரெடி வந்து 3 பேர்கிட்ட வந்து சிக்னல் குடுத்து தான் வச்சிருக்காங்க. "சிவபாலா! நீ என்ன பண்றன்னா, இங்க யாரும் இருக்காங்களான்னு பாருங்கடா" அப்படின்னு சொல்லும்போது, முத்துப்பாண்டியும், சிவபாலனும் அப்படியே கீழ வந்து குடுகுடுன்னு ஓடி வந்துகிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து இவங்க கண்லேருந்து தெரியாத அளவுக்கு மறைஞ்சு நின்னுக்கிறாங்க. கோயில வந்து சுத்தி சுத்தி வராங்க. அவங்க அப்பாவெல்லாம் நம்ப முடியாது. ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட பேர வந்து கீழ வந்து நிப்பாட்டி வச்சுட்டு, இந்த கல்யாணத்த நிப்பாட்டவே வந்திருப்பாப்ல. "எப்படி? பாக்கியம்,
எப்படி பாக்கியம் உன்னால் இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அப்படியெல்லாம் இல்லை, நான் தான் திருந்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன இன்னமும் நம்பாமல் இருக்கியே? பாக்கியம் இருந்தாலும் என்னை விட என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டியாச்சே, நான் எப்படியெல்லாம் யோசிப்பேன்னா அவளுக்கு தெரியுமா தெரியாதா? 100% கரெக்டாக தெரியுங்கிற மாதிரி சொல்லும்போது, பாக்கியத்தை எப்படி நம்ப வச்சு ஏமாத்துறது? வேணும்னா நான் உங்கள் எல்லார் கால்லையும் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்கட்டா அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா, இவர் இருந்தால் இருந்துட்டு போட்டோம், ஆனால் யார் மூஞ்சிலையும் முழிக்கக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தான் வைகுண்டம் வந்து சொல்கிறாங்க. இந்த கோயிலில் எங்கேயாவது இரு சரியா அப்படின்னு சொன்னேன். சரி சரி, அதான் வந்து வைகுண்டமே சொல்லிட்டாப்புல இல்லை, நான் இங்கேருந்து ஓரமாக நின்றுக்கிறேன்னு சொன்னேன். டேய் ரெடியாக இருங்கடா, நீங்களும் வந்து கோயிலுக்குள்ளே வாங்க. வரப்ப முத்துப்பாண்டியை வந்து லைட்டாக வந்து இடிச்சிடுறாங்க அந்த இடத்துல. இதை வந்து சவுந்தரபாண்டி வந்து பார்த்துட்டாங்க. யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அவனையே வந்து இடித்து இப்படி இன்ஃபார்ம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லும்போது, சவுந்தரபாண்டி வந்து விசாரிக்கிறாங்க அந்த 3 பேரையும். யார் இல்லை நீங்களாம்? இங்கே என்ன புதுசாக வந்து தெரியுறீங்க?